லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷனா என்னங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனோட டைப் என்ன, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபங்க்ஷனோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா நேம்டு ஃபங்க்ஷன்ஸ், ஏரோ ஃபங்க்ஷன்ஸ், அனானமஸ் ஃபங்க்ஷன், இந்த 3 டைப்ஸ் இருக்குது. இந்த நேம்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிம்பிள். இப்போது நேம்டு ஃபங்க்ஷனா என்ன, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். நான் VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷன் ஒரு கீவேர்டுக்குள்ளே தான் இருக்கும். ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கீவேர்ட் ஸ்பேஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம். இப்போ சப்மிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆன் சப்மிட். சிம்பிள். ஒரு நேம் கொடுக்க போகிறோம், தென் பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம், A, B, தென் கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம என்ன ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கான கோடிங்கை வந்து உள்ளே போட போகிறோம் 2 கர்லி பிரேசஸ்க்குள்ளே. A, B அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேராமீட்டர்ஸ்க்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கால்குலேட்டரை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கால்குலேட்டரில் நம்ம யூசர்ஸ்லேருந்து என்ன டேட்டா வாங்குவோம், 2 நம்பர் வாங்குவோம். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணணுமா, மைனஸ் பண்ணுவோமா, மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா அப்படிங்கிறதுக்காக 2 நம்பர்ஸ் வாங்குவோம். அந்த நம்பரை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுப்போம். இப்போ வந்து 10 + 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 15, 20 + 40 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 60, அந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஆப்ரேஷன் நடக்கும், ஒரு அவுட்புட் கிடைக்கும். சிமிலர் இதுதான். இப்போது அந்த பேராமீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, யூசர்ஸ்லேருந்து ஒரு 2 நம்பர் கிடைக்கிது உங்களுக்கு. ஒரு 10, 15 அப்படின்னு 2 நம்பர் கிடைக்கிது அப்படின்னா அந்த 2 நம்பரை நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்க போகிறீங்க. அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். நீங்கள் இதை வச்சே உங்களால் ஒரு கால்குலேட்டர் ஃபங்க்ஷனே உங்களால் எழுத முடியும் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு. இப்போது ஒரு ஆட் ஃபங்க்ஷன் எப்படிங்கிறது போடுறதுங்கிறத பார்ப்போம். இப்போது நான் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. A, Bன்னு ஒரு 2 நம்பர் வாங்குகிறேன். உள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா console.log of A + B அப்படி கொடுத்துட்றேன். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 நம்பர் அனுப்புகிறேன். அந்த 2 நம்பர் என்னங்கிறது தெரியாது. அந்த 2 நம்பர் தான் A, B. அனுப்புனேன்னா எனக்கு ரிட்டனில் வந்து அந்த 2ஐயும் ஆட் பண்ணி எனக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கால் பண்ணுறேன் அப்படின்னா, ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், 2 பேராமீட்டர் அனுப்புகிறேன், யூசர்ஸ்லேருந்து டேட்டா வாங்கி நான் அனுப்புகிறேன். நான் வந்து டேட்டா ஏக்கு பதிலாக 10ன்னு கொடுக்குறேன், பிக்கு பதிலாக வந்து 5 கொடுக்குறேன். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த கன்சோலாக விலகுமா? சாரி, நோட் ஸ்பேஸ் ஸ்கிரிப்ட் .js 15 வந்திருக்கா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இங்கே டாப்லேருந்து பாட்டம் வரும். இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. தென் இந்த லைன் வரும்போது ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு எனக்கு வந்து 2 வேரியபிள் வந்து நான் பேராமீட்டர் அனுப்ப போகிறேன். அந்த பேராமீட்டர் வந்து உள்ளே என்ன நடக்குங்கிறத வந்து பண்ணி கொடுக்கும். இவ்வளோ தான். இதுதான் சிம்பிள். தென் இதுக்கு பேர் தான் வந்து நேம்டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் வச்சுருக்கோமா, ஆடுன்னு நேம் வச்சுருக்கோமா, இதுக்கு பேர் தான் நேம்டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நம்ம அந்த நேம்டு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே 2 டைப் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்னென்ன டைப்ஸு? ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். இப்போது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னா இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இப்போ கான்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு
இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டில் வந்து ஒரு வேரியபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு இவங்க இந்த எக்ஸ்பிரஷன் இங்கே போடுறேன், சிமிலர் இதே மாதிரி போடுறேன், சிமிலர் அதே ஆன்சர் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குதா? இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனாகவும் எழுதலாம், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனாகவும் எழுதிக்கலாம். உங்களுக்கு கிடைக்க போகிற அவுட்புட்டுங்கிறது ஒன்று தான். நீங்கள் எழுதுகிற ஃபங்க்ஷனுக்கோட நேமு தான் இந்த 2 நேமும், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன்? ஏரோ ஃபங்க்ஷன். ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏரோ ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுன்னா இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய லைன் தேவைப்படுதா? இப்போ ஒரு கான்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஆட் அப்படின்னு எழுதுகிறோம் பார்த்தீங்களா? இதை சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்னா கான்ஸ்ட் ஆட் ஈக்குவல் டு பேராமீட்டர் a, b தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தென். ஈக்குவல் டு கிரேட்டர் தென் போட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்க்கறது ஒரு ஏரோ மாதிரி இருக்கா, அதனால ஏரோ ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. தென் கர்லி பிரேசஸ்க்குள்ளே கன்சோல் லாக் ஆஃப் a ப்ளஸ் b. சிம்பிள். இப்போது இதுதான் ஏரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? அதை விட இது லைன் ஆஃப் கோட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக புரியுது. இதுக்காக தான் ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏரோ ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ES6 தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியில் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ES6 தான் ஏரோ ஃபங்க்ஷனுங்கிற ஒரு விஷயமே வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போது சிமிலர் தான் ஏரோ ஃபங்க்ஷனும், அதில் என்ன நடக்க போகுதோ அதே தான் ஏரோ ஃபங்க்ஷன்லேயும் நடக்க போகுது. இந்த ஆட் இங்கே தூக்கி போடுறேன், சேவ் பண்ணுறேன், இந்த கோடை கமெண்ட் பண்ணிக்கிறேன். வந்திருக்கா? சிம்பிள். இருங்க, நான் இதே இடத்துல ப்ளஸ் பதிலாக மைனஸ் போட்டு காட்டுறேன். இப்போ a மைனஸ் b இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? சிம்பிள். இதுதான் ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னது? நெக்ஸ்ட்டு வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அனானமஸ் அப்படிங்கிற டேர்முக்கு மீனிங் என்ன அப்படின்னா நேம்லெஸ். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் எழுத முடியும் அப்படின்னா அதுதான் அனானமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இருங்க, அது எப்படிங்கிறத காட்டுறேன். இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பட்டன் வச்சுருக்கீங்க, ஒரு HTML ஒரு பட்டன் வச்சுருக்கீங்க, அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கும் போது அந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் இதுதான் அனானமஸ் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். இப்போ இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக இப்போது நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஆட் அப்படிங்கிற மாதிரி போட்டுலாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அன்னேம்டு ஃபங்க்ஷன். அப்படிங்கும் போது நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு சில டிஃபால்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, மேப், ஃபில்டர், ஃபைண்ட், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாமே வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். செட் டைம் அவுட்னு ஒரு விஷயம் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணிவிடும். அதுதான் செட் டைம் அவுட்டோட ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்குள்ளே அன்னோன் ஃபங்க்ஷன் கால் பண்ணுவாங்க. இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது செட் டைம் அவுட் ஆஃப் உள்ளே வந்து நான் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். செட் டைம் அவுட்டோட இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். செகண்ட் வந்து அந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து எத்தனை செகண்ட்க்கு அப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த கொடுப்போம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ஒரு 2000 மில்லி செகண்ட்க்கு அப்புறம் கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதுகிறேன். இது வந்து மில்லி செகண்டில் தான் கொடுக்கணும். அப்படின்னா இப்போ 2000னா 2 செகண்ட்ங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கும். இப்போது எனக்கு என்னென்னா 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு கன்சோல் லாக் வரணும். அந்த கன்சோல் லாகில் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஒரு ஆப்பிள்னு ஒரு பேர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், வெயிட் பண்ணுதா,
2 செகண்ட்க்கு அப்புறம் ஆப்பிள் பிரிண்ட் பண்ணுதா, சிம்பிள். இதுதான் வந்து செட் டைம் அவுட்டோட ப்ராப்பர்ட்டி. நான் எதுக்காக அந்த செட் டைம் அவுட் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கிடையாது, ஒரு நேம்லெஸ் ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் தான் அனானமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக செட் டைம் அவுட்டுக்குன்னு கிடையாது, மேப், ஃபில்டர், ஃபைண்ட் அந்த மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இவ்வளோதான். இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட டைப்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் எழுத முடியும். சிம்பிள்.